ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால் இப்போது நம்ம ஸ்ரீமத் பாகவதம் கற்றுண்டு வரோம். இப்பொழுது 4வது ஸ்கந்தத்தில் 15 அத்தியாயங்கள் கற்றுண்டோம். இன்றைக்கு 16வது அத்தியாயம் கற்றுக்க போகிறோம். 15வது அத்தியாயத்தில் எப்படி பிருத்து பகவானும் அர்ச்சிஸ் அப்படிங்கிற அவருடைய மனைவியும் பகவான் ஹரியினுடைய அம்சமாகவும் சாக்ஷாத் அவரை விட்டு பிரியாமையே இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியினுடைய அம்சமாகவுமே அவர்கள் தோன்றினார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். உடனே பிராமணர்கள்லாம் அவருக்கு மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சு அவருக்கு முடி சூட்டினா. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, அவருக்கு முடி சூட்டினதுமே எல்லா தேவர்களும் எப்படி தங்களுடைய உபாயனங்களெல்லாம் சமர்ப்பணம் பண்ணா அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி சமர்ப்பணம் பண்ணி முடித்ததும் சூத்தர்கள், மாகதர்கள், வந்திகள் அவர்கள்லாம் பிருத்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக வரா. ஆனால் பிருத்து தடுத்து நிறுத்திடுறார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன் அப்படின்னா, இன்னும் லோகத்தில் எந்த ஒரு சரித்திரமுமே ஸ்தாபனம் ஆகாத இந்த ஒரு சமயத்தில் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறது அப்படிங்கிறதுனால ஸ்தோத்திரம் வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, மகான்கள்லாம் தங்களுடைய ஸ்தோத்திரத்தை தாங்களே காதால் கேட்க மாட்டா, அதனாலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுறார். அதற்கு மேலே இந்த 16வது அத்தியாயத்தில் என்ன ஆறுது அப்படின்னா, இந்த பிருத்துவனுடைய வினயமான வார்த்தைகளெல்லாம் கேட்டு அந்த பந்திகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். ஏன் அப்படின்னா, அது அமிர்தமயமாக இருந்ததாம். அவருடைய நற்குணங்களெல்லாம் வெளிப்படுத்தும்படியாக இருக்கு இல்லையா, வினயம் போன்ற குணங்களை. அதனால கேட்கறதுக்கே ரொம்ப அமிர்தமயமாக இருந்ததாம். ஆனால் அங்கே இருந்த ரிஷிகள்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னா, அவர் பகவானுடையவே அவதாரம் இல்லையா, அவர் அப்படி தான் வினயமாக இருப்பார், தன்னுடைய புகழெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னும் தன்னை புகழ வேண்டாம் அப்படின்னும் தான் சொல்லுவார். ஆனால் நம்ம தான் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பந்திகளெல்லாம் பார்த்து நீங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறாளாம் ரிஷிகள்லாம். அதனால் அவர்கள்லாம் திருப்பி இப்போ பிருத்து முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு வரா. இப்போ ஸ்தோத்திரம் பண்ணும்போது பிருத்துவை பார்த்து சொல்கிறா, ஹே பிரபோ, உங்களோட குணங்கள்லாம் எப்பேற்பட்டது அப்படின்னா அதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியல. நீங்களும் பரமபுருஷன் மாயினால் இப்படி வேணனுடைய ஒரு அங்கத்திலேருந்து இப்படி நீங்கள் இப்போ தோன்றியிருக்கேன். உங்களுடைய குணங்கள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா, வாக்குக்கே அதிபதிகளாக இருக்கிறவர்கள் கூட அதை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு வந்தால் திகச்சு போயிடுவா. அதனால எங்களுக்கு அதுக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் பகவான் ஹரியே இப்போது பிருத்துவாக அவதாரம் பண்ணியிருக்கார். அதனால் உங்களுடைய குணங்களையும் லீலைகளையும் உங்களோட சரித்திரங்களையும் அமிர்தமயமாக இருக்கிறதுனால அதெல்லாம் நாங்கள் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால் அதெல்லாம் எடுத்து நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். இந்த லோகத்தில் எங்கே பார்த்தாலும் உங்களுடைய புகழ் பரவணும் அப்படிங்கிற அந்த ஆசையில் உங்களோட குணங்களெல்லாம் எடுத்து நாங்கள் பாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா, இந்த அத்தியாயம் பூரா பிருத்து மகாராஜாவுடைய குணங்களெல்லாம் அப்படியே அடிக்கின்றே போகிறா. அதுக்கப்புறம் பிருத்து மகாராஜாவோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் முன்கூட்டியே இப்பொழுது சொல்லிகிட்டே வரா. இனி வரக்கூடிய அத்தியாயங்களில் என்னெல்லாம் விஷயங்களை பார்க்க போகிறோமோ அது எல்லாத்தையும் இந்த அத்தியாயத்தில் இந்த பந்திகள்லாம் சொல்கிறா. முதல்ல எடுத்த உடனேயே சொல்ல ஆரம்பிக்கிறா, இந்த பிருத்து மகாராஜா இருக்காரே, இவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, தர்மத்தை அப்படி ரட்சிப்பார், எல்லா ஜனங்களையும் தர்மத்தில் நடக்கும்படி பண்ணுவார், தர்மத்தினுடைய வரம்புகளெல்லாம் ரட்சித்து யார் அதை மீறி போகிறாளோ அவர்களெல்லாம் தண்டிப்பார் அப்படின்னு சொல்கிறா. அவருடைய சரீரத்திலேயே அஷ்டலோகபாலர்களுடைய தேஜஸையும் தரிக்கக்கூடியவர். அதனால இந்த லோகம் மட்டும் இல்லை, மேல் லோகங்கள் உள்பட எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் இவரே பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ரொம்ப அழகாக ராஜ்யம் எப்படி பண்ணுவார் அப்படின்னா, அந்தந்த காலத்தில் உச்சிதமான காலத்தில் எல்லா ஜனங்களிடத்துலேருந்தும் வரியை வசூல் பண்ணி தன்னுடைய கஜானாவை நன்னா வளர்த்து வைப்பார். பிறகு எப்பொழுது நாட்டில் ஒரு பஞ்சமோ அல்லது ஒரு தேவையோ ஏற்படுறதோ அப்போ ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறத பார்த்தார் அப்படின்னா உடனே கொஞ்சமும் சங்கோச்சமின்றி அந்த தனத்தை அப்படி செலவழித்து எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ எல்லாம் பண்ணி கொடுப்பார். இதற்கு ஒரு உதாரணம் கொடுக்குறா. எப்படி சூரிய பகவான் வெயில் காலத்தில் அப்படி தன்னுடைய கிரணங்கள்னால எல்லா ஜலத்தையும் உறிஞ்சிக்கிறார், பிறகு மழை காலத்தில் எல்லாருக்கும் அந்த ஜலத்தை மழையாக வர்ஷிக்கிறார் இல்லையா, அதுபோல் எல்லா ஜனங்களிடத்துலையும் சமமாகவும் இருப்பார், எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அதை பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறா. அடுத்ததாக பஞ்சபூதங்கள்லேயும் சரி, பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் சரி, அவர்களை போலவே எப்படி பிருத்து இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறா. பூமாதேவியை போல இருப்பாராம், பொறுமையோடு இருக்கிறதுலையும் கருணையோடு இருக்கிறதுலையும். அதற்கு எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்கிறா. பூமாதேவி எப்படி இருக்கா அப்படின்னா, தன்னை எல்லாரும் மிதித்து நடந்து போனாலும் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அதெல்லாத்தையும் பொறுத்துண்டு அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை தன்னிடத்துலேருந்து அள்ளி அள்ளி கொடுக்குறா இல்லையா, அது மாதிரி தன்னுடைய பிரஜைகள்லாம் தன்னிடத்துலேயே ஏதாவது அபச்சாரம் பண்ணியிருந்தா கூட அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் அவர்களை மன்னிச்சு அவர்கள் ஏதாவது தேவை அப்படின்னா அது எல்லாத்தையும் கருணையோடு அவர்களுக்கு கொடுப்பாராம். ஒரு சமயம் எப்போவாவது
மழைக்கு அதிபதியான தேவதை போச்சுண்டு மழை பொழியாமல் இருந்துடுத்து அப்படின்னா அந்த ஜனங்கள்லாம் கஷ்டப்படட்டும் அப்படின்னு நினச்சி மழையே பொழியாமல் இருந்துடுத்து அப்படின்னா அப்பொழுது இவரே என்ன பண்ணுவாராம், பகவான் ஹரியே தானே இப்போ மனுஷ ரூபத்தில் இருக்கார், அதனால் அவரே இந்திரனாக இருந்துட்டு என்ன பண்ணுவாராம், மழை மேகங்களெல்லாம் பார்த்து மழை பொழி அப்படின்னு ஆத்தியம் பண்ணுவார். உடனே மழை பொழியும். அப்படி ஜனங்களெல்லாம் கஷ்டப்படவே விடமாட்டாராம், எப்பொழுதும் சௌக்கியமாக வச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறா. அடுத்ததாக சந்திரனை போல எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்கிறா. சந்திரனை பார்த்தாலே எப்படி சந்தோஷம் ஏற்படுறதோ அது மாதிரி அவருடைய அமிர்தமயமான முகம் இருக்கே, அழகான அந்த முகத்தினாலேயே எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பாராம். அழகான புன்சிரிப்புனாலையும் அன்பான கட்டாட்சங்கள்னாலையும் எல்லாருக்கும் சந்திரனை போல சந்தோஷத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா அவரோட குணங்கள்லாம் சொல்லிகிட்டே வரா. அவரோட நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கும்னா யாராலையும் எளிதாக புரிஞ்சுக்க முடியாததாக இருக்குமாம். அவருடைய கர்மங்கள்லாம் ரொம்ப ஆழமாக இருக்குமாம். அவருடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும், அதையும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாததாக இருக்கும். அவருடைய தனம் அப்படிங்கிறது இவ்வளவு தனம் தான் வச்சுருக்கார் அப்படின்னு எல்லாரும் சுலபமாக தெரிஞ்சுக்க முடியாததா அப்படி குப்தமாக மறைவாக வச்சுருப்பாராம். அவருடைய மகிமைகளோ எண்ணிக்கையிலேயே அடங்காதது. குணங்கள் அப்படின்னு பார்த்தா எல்லா குணங்களுக்குமே அவர்தான் இருப்பிடம், ஒரு பெரிய சுரங்கத்தை போல இருக்காராம். தன்னடக்கத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னா அந்த சமுத்திரத்தை போல இருப்பார் அப்படிங்கிறார். சமுத்திரம் எப்படி தன்னடக்கத்தோட அந்த வரம்பை மீறி வராமல் இருக்கோ அது மாதிரி அப்பேற்பட்ட தன்னடக்கத்தோடு இருப்பார் அப்படின்னு சொல்கிறா. எதிரிகள் இடத்துல எப்படி நடந்துப்பார் அப்படின்னா எதிரிகளால் அவரை அணுகவே முடியாத மாதிரி இருப்பாராம். மனசால கூட அவர்களால் பிருத்துவை நெருங்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. கிட்டக்கையே தான் இருக்கிற மாதிரி இருப்பார், ஆனால் ரொம்ப தூரத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்கிறா. இவரோட மகிமைகளை சொல்ல முடியாது. வேணன் அப்படிங்கிற அந்த அரணிக்கட்டையில் உதிச்ச நெருப்பாக இருக்கக்கூடிய இந்த பிருத்துவோடைய மகிமைங்கிறது எப்படின்னா யாராலையுமே அவரை ஆக்கிரமிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததாக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரஜைகளுடைய நடவடிக்கைகள், அதாவது வெளி நடவடிக்கைகள் மட்டும் இல்லாமல் மனசில் என்ன நினைக்கிறா அப்படிங்கிறத உள்பட தன்னுடைய சாரர்கள் மூலமாக தெரிஞ்சுப்பாராம். ஆனால் தெரிஞ்சுட்டாலும் அதெல்லாம் தெரிஞ்சுனதை போல காமிச்சுக்காம ஒரு சாட்சியாக உதாசீனமாகவே இருப்பாராம். எப்படி எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆத்மஸ்வரூபமானது சாட்சியாக இருந்துட்டு எல்லாத்தையும் பார்த்தாலும் பார்க்காதது போல சாட்சியாக இருக்கோ அது போல இருப்பார் அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததாக முக்கியமான ஒரு ஆத்ம குணம் அதை எடுத்து சொல்கிறா. தன்னுடைய எதிரியோட பிள்ளையாகவே இருந்தாலும் கூட அவன் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னா அவனை தண்டிக்க மாட்டார். ஆனால் தன்னோட பிள்ளையாகவே இருந்தாலும் அவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனை கூட தண்டிக்கிறதுக்கு யோசிக்க மாட்டாராம். அப்படி தர்மத்தில் நிலையாக நிற்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறான். பிருத்துவனுடைய ஆட்சிங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும், அவருடைய சேனை எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும், அவருடைய ரதங்கள் எத்தனை தூரத்துக்கு போகும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது மானசாச்சலாத்து அப்படிங்கிறது, அதாவது பூமண்டலத்தோட கடைசி தீபத்தில் இருக்கக்கூடிய அந்த மானசோத்தர மலை இருக்கே அதுலேருந்து ஆரம்பித்து சூரிய கிரணங்கள் எங்கெல்லாம் போகுமோ அத்தனை தூரத்துக்கும் பிருத்துவனுடைய ஆட்சியானது செயல்படும் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்ததாக சொல்கிறா ராஜா அப்படிங்கிற அந்த பேருக்கு ஏற்றது போல இருப்பார் அப்படின்னு சொல்கிறா. ராஜா அப்படின்னாலே ரஞ்சனம் பண்ணக்கூடியவர், பிரஜைகளெல்லாம் சந்தோஷப்படுத்தக்கூடியவர். அதனால தன்னுடைய எல்லா விதமான கர்மங்கள்னாலையும் சேஷ்டிதங்கள்னாலையும் பிரஜைகளுக்கெல்லாம் அப்படி மனசுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாராம். மனோரஞ்சன கைஹி பிரஜாகா அப்படின்னு இந்த ராஜாங்கிற பேருக்கு ஏற்றது போல இருப்பார் அப்படின்னு சொல்கிறா. அவருடைய மற்ற குணங்களெல்லாம் அப்படி அடிக்கின்றே போறா. திருடவிரதனாக இருப்பார், எந்த விரதம் எடுத்தாலும் அது திருட நிஷ்டையோடு இருப்பார். சத்தியசந்தனாக இருப்பார். பிரம்மண்யகன்னு பிராமணர்களுக்கு எடுத்தலாம் பக்தியோடு இருப்பார். விருத்த சேவகா அப்படின்னு பெரியோர்களுக்கெல்லாம் பணிவிடை பண்ணுவார். சரண்யகான்னு யாரெல்லாம் தன்னை சரண் அடையிறாளோ எல்லாருக்கும் அபயம் கொடுப்பார். மானதஹா அப்படின்னு எல்லாருக்கும் மரியாதையை கொடுப்பாராம். தீனவத்சலகான்னு கஷ்டப்படுறவர்களுக்கு எல்லாருக்கும் கருணையோடு இருந்து அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பண்ணி கொடுப்பார். மாத்ருபக்தி பரஸ்திரீஷு அப்படின்னு பரஸ்திரீகளை பார்த்தா தன்னுடைய அம்மாவாக பார்ப்பாராம். தன்னுடைய பத்னி இடத்துல எப்படி இருப்பார் அப்படின்னா தன்னுடைய ஆத்மாலேயே பாதியை கொடுத்துட்டு தன்னை போலவே தனக்கு சமமாக நடத்துவாராம். தன்னுடைய பிரஜைகள் இடத்துல எப்படி அன்பாக இருப்பார்னா அவர்களுடைய பிதா அப்பா எப்படி நடந்துப்பாரோ அப்படி நடந்துப்பாராம். எல்லா ஜீவராசிகளுக்குமே பிருத்துவிடத்தில் எப்படி அன்பு ஏற்படும் அப்படின்னா ஆத்மாவை பார்த்தா அவரவர்களுடைய ஆத்மா இடத்துல எவ்வளவு பிரியம் ஏற்படுமோ அத்தகைய பிரியம் ஏற்படுமாம் பிருத்துவனிடத்துல. தன்னுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் யாருடைய சங்கத்தை நாடுவார் அப்படின்னா முக்த சங்க பிரசங்கோயம் அப்படின்னு எல்லா சங்கத்தையும் விட்டுட்டு பகவானே கத்தின்னு யார் இருக்காளோ அப்படிப்பட்டவர்களுடைய சங்கத்தை இவர் நாடுவார்.
தப்பு பண்ணுறவர்களை தண்டிப்பார் அப்படின்னு அவர்களோட குணங்களெல்லாம் அப்படியே அடிக்கின்றே போகிறா. மொத்தத்தில் இவர் யார் அப்படின்னா இந்த உயர்ந்த பரம புருஷனே மனுஷ ரூபத்தில் இப்பொழுது அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி இனி அவரோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிற அந்த சம்பவங்களெல்லாம் சொல்லிகிட்டே வரா. இவர் தன்னுடைய ரதத்தில் ஏறிண்டு தன்னோட வில்லை ஏந்திண்டு அந்த பூமண்டலத்தையே சுற்றி சுற்றி வருவார். கிழக்குலேருந்து ஆரம்பித்து மேற்கு வரைக்கும் அப்படி சுற்றி வந்து அந்த பூமண்டலத்தையே காப்பாற்றுவார். அப்படி அவர் சஞ்சரிக்கும் பொழுது அங்கங்கே எல்லா ராஜாக்களும் வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவர்களுடைய எல்லா உபாயனங்களையும் சமர்ப்பணம் பண்ணுவா. அப்படி பண்ணும் பொழுது அந்த ராஜாக்களோட மனைவிகள்லாம் இவரையே விஷ்ணுவாக பார்த்து இவருடைய குணங்களெல்லாம் பாடுவா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறா. அடுத்ததாக இன்னொரு சம்பவத்தை சொல்கிறா. ஒரு சமயம் பிரஜைகள்லாம் கஷ்டப்படும் பொழுது பூமாதேவியவே ஒரு கோ ரூபமாக ஒரு மாடாக பாவித்து அவளை கறந்து அவளிடத்துலேருந்து எல்லா வஸ்துக்களையும் பெற்று தன்னுடைய பிரஜைகளுக்கு கொடுத்து அவர்களை சௌக்கியமாக வாழ வைப்பார் அப்படின்னு சொல்கிறா. அடுத்ததாக என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லா மலைகளையும் தன்னுடைய வில்லினுடைய ஒரு நுனியினாலேயே பொடி பொடியாக ஆக்கி பூமாதேவியை சமப்படுத்தி எல்லாருக்கும் வாழறதுக்கு இடம் பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறா. ஒரு சிங்கமானது தன்னுடைய வாலை தூக்கிண்டு அப்படி காட்டில் பராக்கிரமத்தோடு சஞ்சரிக்குமே, அது மாதிரி இவர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய ரதத்தில் தன்னுடைய ஆஜகவம் சாப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆச்சரியமான வில்லு இருக்கு இல்லையா, நம்ம போன அத்தியாயத்திலே பார்த்தோம். அக்னி பகவான் சமர்ப்பணம் பண்ண ஒரு வில்லு, ஆட்டினுடையவும் மாட்டினுடையவும் கொம்புனால ஆக்கப்பட்ட ஒரு வில்லுன்னு சொன்னோமே, அந்த ஆச்சரியமான வில்லை கையில் ஏந்திண்டு அப்படி சஞ்சாரம் பண்ணார் அப்படின்னா அங்கங்கே இருக்கக்கூடிய அசாதுக்கள், அதாவது துஷ்டர்கள் எல்லாரும் ஒரு திக்கிலையும் போய் ஒளிஞ்சுப்பா. அது மட்டும் இல்லை, இவர் தன்னுடைய வாழ்க்கையில் 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறா. சரஸ்வதி நதியானது எங்கே உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துல 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணுவார். ஆனால் 100வது அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, சதக்ரதுன்னு யாருக்கு பேருனா இந்திரனுக்கு தான் பேர், 100 யாகங்கள் பண்ணவன் அப்படின்னு. அப்போது அந்த இந்திரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவர் எங்கேயாவது 100 யாகம் பண்ணிட்டார்னா நமக்கு சமமாக ஆயிடுவாரே அப்படிங்கிற அந்த பொறாமையினால் இவருடைய அஸ்வமேத யாகத்தில் இருக்கக்கூடிய அந்த குதிரையை இந்திரன் திருடிண்டு போயிடுவான் அப்படின்னு அந்த சம்பவத்தையும் சொல்கிறா. பிறகு தன்னுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நந்தவனத்துக்கு சனத்குமாரர்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய மகானை அழைச்சி அவருக்கு பக்தியோட பூஜையெல்லாம் பண்ணி அவரிடத்துலேருந்து உயர்ந்த ஞானத்தை பெறுவார். எந்த ஞானத்தின் மூலமாக பிரம்மத்தையே தெரிஞ்சுக்கிறோமோ அந்த ஞானத்தை பெறுவார் அப்படின்னு சொல்லி இப்போ முடிக்கிறா. இவருடைய மகிமைகளையும் குணங்களையும் எல்லா லோகங்களுமே பாடும். இவர் அப்படி லோகத்தில் சஞ்சாரம் பண்ணும்பொழுது தன்னுடைய குணங்களெல்லாம் தன் காதாலேயே அவர் கேட்கும்படி எல்லாரும் பாடுவா. அப்போது இவருக்கு எந்த இடத்துலையுமே ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறதே இருக்கவே இருக்காது. அவர் எப்பேற்பட்ட ஒரு நாதனாக இருப்பார், ராஜாவாக இருப்பார் அப்படின்னா, தேவர்கள் மட்டும் இல்லை அசுரர்கள் உள்பட எல்லாரும் இவருடைய புகழதான் பாடுவா அப்படின்னு சொல்லி இந்த பந்திகள்லாம் பிருது மகாராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணுறதோட இந்த 16வது அத்தியாயம் பூர்த்தி ஆறுது. இப்பொழுது நம்ம இந்த 16வது அத்தியாயத்தை முழுக்க கற்றுக்கலாம். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. सद्गुरुनाथ महाराज की जय. कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनम् व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्. जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो वृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं
तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलम् शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरुनाथ महाराज की जय। अथ षोडशोऽध्यायः। मैत्रेय उवाच मैत्रेय उवाच इति ब्रुवाणं नृपतिम् इति ब्रुवाणं नृपतिं गायका मुनिचोदिताः तुष्टुवुः तुष्टुवुस्तुष्टमनसः तद्वाग् अमृतसेवया नालं वयं ते महिमानुवर्णने यो देववर्यो अवततारमायया वेनाङ्गजातस्य च पौरुषाणि ते वाचस्पतीनाम् अपि बभ्रमुः धियः अथापि उदारश्रवसः पृथोः हरेः कलावतारस्य कथामृतादृताः यथोपदेशं मुनिभिः प्रचोदिताः श्लाघ्यानि कर्माणि वयं वितन्महि एष धर्मभृतां श्रेष्ठो
एष धर्मभृतां श्रेष्ठो लोकं धर्मेऽनुवर्तयन् लोकं धर्मेऽनुवर्तयन् लोकं धर्मेऽनुवर्तयन् गोप्ता च धर्मसेतूनां गोप्ता च धर्मसेतूनां गोप्ता च धर्मसेतूनां शास्ता तत्परिपन्थिनां शास्ता तत्परिपन्थिनां शास्ता तत्परिपन्थिनाम् एष वै लोकपालानां एष वै लोकपालानां एष वै लोकपालानां बिभर्ति एकस्तनौ तनूः बिभर्त्येकस्तनौ तनूः बिभर्त्येकस्तनौ तनूः काले काले यथा भागं काले काले यथा भागं काले काले यथा भागं लोकयोः उभयोर्हितं लोकयोरुभयोर्हितं लोकयोरुभयोर्हितं वसुकाल उपादत्ते वसुकाल उपादत्ते वसुकाल उपादत्ते काले चायं विमुञ्चति काले चायं विमुञ्चति काले चायं विमुञ्चति समः सर्वेषु भूतेषु समः सर्वेषु भूतेषु समः सर्वेषु भूतेषु प्रतपन् सूर्यवद्विभुः प्रतपन् सूर्यवद्विभुः प्रतपन् सूर्यवद्विभुः तितिक्षति अक्रमं वैन्यः तितिक्षत्यक्रमं वैन्यः तितिक्षत्यक्रमं वैन्यः उपरि आक्रमताम् अपि उपर्याक्रमतामपि उपर्याक्रमतामपि भूतानां करुणः शश्वत् भूतानां करुणः शश्वत् भूतानां करुणः शश्वत् आर्तानां क्षितिवृत्तिमान् आर्तानां क्षितिवृत्तिमान् आर्तानां क्षितिवृत्तिमान् देवे अवर्षति असौ देवो देवे वर्षत्यसौ देवो देवे वर्षत्यसौ देवो नरदेव वपुः हरिः नरदेव वपुर्हरिः नरदेव वपुर्हरिः कृच्छ्रप्राणाः प्रजाह्येष कृच्छ्रप्राणाः प्रजाह्येष कृच्छ्रप्राणाः प्रजाह्येष रक्षिष्यति अञ्जसा इन्द्रवत् रक्षिष्यत्यञ्जसेन्द्रवत् रक्षिष्यत्यञ्जसेन्द्रवत् आप्याययति असौ लोकम् आप्याययत्यसौ लोकम् आप्याययत्यसौ लोकम् वदनामृतमूर्तिना 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 सानुरागावलोकेन 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 विशदस्मितचारुणा 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 अव्यक्तवर्त्मैष निगूढकार्यो अव्यक्तवर्त्मैष निगूढकार्यो अव्यक्तवर्त्मैष निगूढकार्यो गम्भीरवेधा उपगुप्तवित्तः गम्भीरवेधा उपगुप्तवित्तः गम्भीरवेधा उपगुप्तवित्तः अनन्तमाहात्म्य गुणैकधामा अनन्तमाहात्म्यगुणैकधामा अनन्तमाहात्म्यगुणैकधामा पृथुः प्रचेता इव संवृतात्मा पृथुः प्रचेता इव संवृतात्मा पृथुः प्रचेता इव संवृतात्मा दुरासदो दुर्विषहः दुरासदो दुर्विषहः दुरासदो दुर्विषहः आसन्नोऽपि विदूरवत् आसन्नोऽपि विदूरवत्
आसन्नोऽपि विदूरवत् नैवाभिभवितुं शक्यो नैवाभिभवितुं शक्यो वेन अरणि उत्थितो अनलः वेनारण्युत्थितो नलः अन्तर्बहिश्च भूतानाम् अन्तर्बहिश्च भूतानां पश्यन् कर्माणि चारणैः उदासीन इव उदासीनैवाध्यक्षो वायुः आत्मेव देहिनां नादण्ड्यं दण्डयति एषः नादण्ड्यं दण्डयत्येषः सुतम् आत्मद्विषाम् अपि दण्डयति आत्मजम् अपि दण्ड्यं धर्मपथे स्थितः अस्य अप्रतिहतं चक्रम् पृथोः आमानसाचलात् वर्तते भगवान् अर्को यावत् तपति गोगणैः रञ्जयिष्यति यल्लोकम् अयम् आत्मविचेष्टितैः अथ अमुम् आहुराजानम् मनोरञ्जनकैः प्रजाः दृढव्रतः सत्यसन्धो ब्रह्मण्यो वृद्धसेवकः शरण्यः सर्वभूतानां मानदो दीनवत्सलः मातृभक्तिः परस्त्रीषु पत्न्याम् अर्ध इवात्मनः प्रजासु पितृवत् स्निग्धः किङ्करो ब्रह्मवादिनां देहिनाम् आत्मवत्प्रेष्ठः सुहृदां नन्दिवर्धनः मुक्तसङ्गप्रसङ्गोऽयं दण्डपाणिः
दण्डपाणिरसाधुषु अयं तु साक्षात् भगवान् त्र्यधीशः अयं तु साक्षात् भगवांस्त्र्यधीशः अयं तु साक्षात् भगवांस्त्यधीशः कूटस्थ आत्मा कलया अवतीर्णः कूटस्थ आत्मा कलयावतीर्णः कूटस्थ आत्मा कलयावतीर्णः यस्मिन् अविद्यारचितं निरर्थकम् यस्मिन् अविद्यारचितं निरर्थकं यस्मिन् अविद्यारचितं निरर्थकं पश्यन्ति नानात्वम् अपि प्रतीतम् पश्यन्ति नानात्वमपि प्रतीतं पश्यन्ति नानात्वमपि प्रतीतम् अयं भुवो मण्डलम् ओदयाद्रेः अयं भुवो मण्डलमोदयाद्रेः अयं भुवो मण्डलमोदयाद्रेः गोप्तैकवीरो नरदेवनाथः गोप्तैकवीरो नरदेवनाथः गोप्तैकवीरो नरदेवनाथः गोप्ता एकवीरो नरदेवनाथः आस्थाय जैत्रं रथम् आत्तचापः आस्थाय जैत्रं रथमात्तचापः आस्थाय जैत्रं रथम् आत्तचापः पर्यस्यते दक्षिणतो यथार्कः पर्यस्यते दक्षिणतो यथार्कः पर्यस्यते दक्षिणतो यथार्कः अस्मै नृपालाः किल तत्र तत्र अस्मै नृपालाः किल तत्र तत्र अस्मै नृपालाः किल तत्र तत्र बलिं हरिष्यन्ति स लोकपालाः बलिं हरिष्यन्ति स लोकपालाः बलिं हरिष्यन्ति स लोकपालाः मंस्यन्त येषां स्त्रिय आदिराजम् मंस्यन्त येषां स्त्रिय आदिराजम् मंस्यन्त येषां स्त्रिय आदिराजम् चक्रायुधं तद्यश उद्धरन्त्यः चक्रायुधं तद्यश उद्धरन्त्यः चक्रायुधं तद्यश उद्धरन्त्यः अयं महीं गां दुदुहे अधिराजः अयं महीं गां दुदुहे धीराजः अयं महीं गां दुदुहे धीराजः प्रजापतिः वृत्तिकरः प्रजानां प्रजापतिर्वृत्तिकरः प्रजानां प्रजापतिर्वृत्तिकरः प्रजानां यो लीलया अद्रीन् स्वशरासकोट्या यो लीलयाद्रीन् स्वशरासकोट्या यो लीलयाद्रीन् स्वशरासकोट्या भिन्दन् समां गाम् अकरोत् यथा इन्द्रः भिन्दन् समां गाम् अकरोद्यथेन्द्रः भिन्दन् समां गाम् अकरोद्यथेन्द्रः विस्फूर्जयन् आजगवं धनुस्वयं विस्फूर्जयन् आजगवं धनुस्वयं विस्फूर्जयन् आजगवं धनुस्वयं यदा अचरत् क्ष्माम् अविशह्यम् आजौ यदा चरत् क्ष्माम् अविशह्यमाजौ यदा चरत् क्ष्माम् अविशह्यमाजौ तदा निलिल्युः दिशि दिशि असन्तः तदा निलिल्युर्दिशि दिश्यसन्तः तदा निलिल्युर्दिशि दिश्यसन्तः लाङ्गूलमुद्यम्य यथा मृगेन्द्रः लाङ्गूलमुद्यम्य यथा मृगेन्द्रः लाङ्गूलमुद्यम्य यथा मृगेन्द्रः येषो अश्वमेधान् शतम् आजहार येषोऽश्वमेधान् शतमाजहार येषोऽश्वमेधान् शतमाजहार सरस्वती प्रादुरभावि यत्र सरस्वती प्रादुरभावि यत्र
सरस्वती प्रादुर्भावि यत्र आहारशीद् यस्य हयं पुरन्दरः आहारशीद्यस्य हयं पुरन्दरः आहारशीद्यस्य हयं पुरन्दरः शतक्रतुः चरमे वर्तमाने शतक्रतुश्चरमे वर्तमाने शतक्रतुश्चरमे वर्तमाने एष स्वसद्म उपवने समेत्य एष स्वसद्मोपवने समेत्य एष स्वसद्मोपवने समेत्य सनत्कुमारं भगवन्तम् एकं सनत्कुमारं भगवन्तमेकं सनत्कुमारं भगवन्तमेकम् आराध्य भक्त्या लभतामलं तत् आराध्य भक्त्या लभतामलं तत् आराध्य भक्त्या लभतामलं तत् ज्ञानं यतो ब्रह्म परं विदन्ति ज्ञानं यतो ब्रह्म परं विदन्ति ज्ञानं यतो ब्रह्म परं विदन्ति तत्र तत्र गिरः तास्ताः तत्र तत्र गिरस्तास्ताः तत्र तत्र गिरस्तास्ताः इति विश्रुतविक्रमः इति विश्रुतविक्रमः इति विश्रुतविक्रमः श्रोष्यति आत्माश्रिताघाताः श्रोष्यत्यात्माश्रिता गाथाः श्रोष्यत्यात्माश्रिता गाथाः पृथुः पृथुपराक्रमः पृथुः पृथुपराक्रमः पृथुः पृथुपराक्रमः दिशो विजित्य अप्रतिरुद्धचक्रः दिशो विजित्या प्रतिरुद्धचक्रः दिशो विजित्या प्रतिरुद्धचक्रः स्वतेजसा उत्पाटितलोकशल्यः स्वतेजसोत्पाटितलोकशल्यः स्वतेजसोत्पाटितलोकशल्यः सुरासुरेन्द्रैः उपगीयमान सुरासुरेन्द्रैरुपगीयमान सुरासुरेन्द्रैरुपगीयमान महानुभावो भवितापतिर्भुवः महानुभावो भवितापतिर्भुवः महानुभावो भवितापतिर्भुवः இப்போ எல்லாரும் இந்த அத்தியாயத்தை சேர்ந்து பாராயணம் பண்ணலாம். மைத்ரேய உவாச்ச இதி ப்ருவாணம் நிருபதிம் காயகா முனிச்சோதிதாः तुष्टुवुस्तुष्टमनसः तद्वागमृतसेवया नालं वयं ते महिमानुवर्णने यो देववर्योऽवततारमायया वेनाङ्गजातस्य च पौरुषाणि ते वाचस्पतीनामपि बभ्रमूर्ध्यः अथाप्युदारश्रवसः पृथोर्हरेः कलावतारस्य कथामृता धृताः यथोपदेशं मुनिभिः प्रचोदिताः श्लाघ्यानि कर्माणि वयं वितन्महि एष धर्मभृतां श्रेष्ठो लोकं धर्मेऽनुवर्तयन् गोप्ता च धर्मसेतूनां शास्ता तत्परिपन्थिनाम् एष वै लोकपालानां बिभर्त्येकस्तनौ तनूः काले काले यथा भागं लोकयोरुभयोर्हितं वसुकाल उपादत्ते काले चायं विमुञ्चति समः सर्वेषु भूतेषु प्रतपन् सूर्यवद्विभुः तितिक्षत्यक्रमं वैन्यः उपर्याक्रमतामपि भूतानां करुणः शश्वत् आर्तानां क्षितिवृत्तिमान् देवे वर्षत्यसौ देवो नरदेव वपुर्हरिः कृच्छ्रप्राणाः प्रजाह्येष रक्षिष्यत्यञ्जसेन्द्रवत् आप्याययत्यसौ लोकं वदनामृतमूर्तिना सानुरागावलोकेन विशदस्मितचारुणा अव्यक्तवर्त्मैष निगूढकार्यो
गम्भीरवेधा उपगुप्तवित्तः अनन्तमाहात्म्यगुणैकधामा पृथुः प्रचेता इव संवृतात्मा दुरासदो दुर्विषहः आसन्नोऽपि विदूरवत् नैवाभिभवितुं शक्यो वेनारण्युत्थितो नलः अन्तर्बहिश्च भूतानां पश्यन् कर्माणि चारणैः उदासीन इवाध्यक्षो वायुरात्मेव देहिनां नादण्ड्यं दण्डयत्येष सुतम् आत्मद्विषामपि दण्डयत्यात्मजमपि दण्ड्यं धर्मपथे स्थितः अस्याप्रतिहतं चक्रं पृथोरामानसाचलात् वर्तते भगवान् अर्को यावत्तपति गोगणैः रञ्जयिष्यति यल्लोकम् अयम् आत्मविचेष्टितैः अथामुमाहूराजानं मनोरञ्जनकैः प्रजाः दृढव्रतः सत्यसन्धो ब्रह्मण्यो वृद्धसेवकः शरण्यः सर्वभूतानां मानदो दीनवत्सलः मातृभक्तिः परस्त्रीषु पत्न्याम् अर्ध इवात्मनः प्रजासु पितृवत् स्निग्धः किङ्करो ब्रह्मवादिनां देहिनाम् आत्मवत् प्रेष्टः सुहृदां नन्दिवर्धनः मुक्तसङ्गप्रसङ्गोऽयं दण्डपाणिरसाधुषु अयं तु साक्षात् भगवांस्त्र्यधीशः कूटस्थात्मा कलयावतीर्णः यस्मिन् अविद्यारचितं निरर्थकं पश्यन्ति नानात्वमपि प्रतीतम् अयं भुवो मण्डलयोदयार्द्रेः गोप्तैकवीरो नरदेवनाथः आस्थाय जैत्रं रथम् आत्तचापः पर्यस्यते दक्षिणतो यथार्कः अस्मै नृपालाः किल तत्र तत्र बलिं हरिष्यन्ति स लोकपालाः मंस्यन्त येषां स्त्रिय आदिराजं चक्रायुधं तद्यश उद्धरन्त्यः अयं महीं गां दुदुहेधिराजः प्रजापतिर्वृत्तिकरः प्रजानां यो लीलयाद्रीन् स्वशरासकोट्या भिन्दन् समां गाम् अकरोद्यथेन्द्रः विस्फूर्जयन् आजगवं धनुस्वयं यदा चरत्क्ष्माम् अविशह्यमाजौ तदा निलिल्युर्दिशि दिश्यसन्तो लाङ्गूलमुद्यम्य यथा मृगेन्द्रः येषोऽश्वमेधान् शतमाजहार सरस्वती प्रादुरभावि यत्र आहारशीद्यस्य हयं पुरन्दरः शतक्रतुश्चरमे वर्तमाने एष स्वसद्मोपवने समेत्य सनत्कुमारं भगवन्तमेकम् आराध्य भक्त्या लभतामलं तत् ज्ञानं यतो ब्रह्म परं विदन्ति तत्र तत्र गिरस्तास्ता इति विश्रुतविक्रमः श्रोष्यत्यास्माश्रिताघाताः पृथुः पृथुपराक्रमः दिशो विजित्या प्रतिरुद्धचक्रः स्वतेजसोत्पाटितलोकशल्यः सुरासुरेन्द्रैरुपगीयमान महानुभावो भविता पतिर्भुवः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय இந்த அத்தியாயம் படிச்ச ராகம் மோகனம். அடுத்த செஷனில் 17வது அத்தியாயம் கற்றுக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana. And now in the 4th Skanda, we learned 15 chapters. Today we are learning the 16th chapter. So in the 15th chapter, we saw how Prithu Maharaja and his wife Archis had incarnated
as the manifestation of Bhagavan Hari and his consort Lakshmi Devi herself. And then he was coronated by all the priests with the Mangala Snana. And as soon as he was coronated, we saw how all the gods came and offered lot of presents to Prithu Maharaja. And then when the bards came forward to praise Prithu Maharaja, he just stopped them by telling that his stories or his mahimas are not yet known to this world, and so there is no reason for them to praise him now. And also Mahans won't listen to their own praise, so he had just stopped them from doing that. So further in the 16th chapter, what happens is, when all these bards, when they heard these nectarine words of Prithu, which manifested all his noble qualities like humility and so on, they were all extremely happy. But the sages, what they did was, they kept urging the bards to go forward and praise Prithu, because they said, he is Bhagavan and he is full of humility, and that is why he is stopping you from praising him. But we should not stop from praising him. So what we must do is, we must go and praise him. So they all urged the bards to go and praise Prithu. So the bards went ahead and started extolling Prithu. They said, "O Lord, we are not capable of describing your glories. You are the Supreme Lord who has now incarnated through your Maya from the limbs of Vena. Even the masters of speech, they get bewildered when they want to describe your glories. So how far we can describe your glories, we don't know. But still, we wish to relish the nectarine stories of Bhagavan Hari, who has now incarnated as Prithu. And so we are going to describe all your glories and all the incidents in your life, so that this entire world might know about it." So saying this, they began to extol Prithu by describing all his noble qualities and also foretelling all the glorious deeds that Prithu Maharaja would be doing in this life. So we will be seeing that all the following chapters are the stories which are being told in a nutshell by these bards in this chapter itself. So they begin by telling, this King Prithu, he will be a supreme protector of Dharma. And not only that, he will make all the people follow the path of Dharma. So thereby he will protect the boundaries of Dharma and also punish those who violate these boundaries. And he bears in his person the presence of all the guardians of the world. And so not only this world, he will also take care of the needs of heaven also, heaven and earth. And then he will collect taxes from people and he will replenish his treasury and release it for the welfare of the needy during times of emergency like famine and so on. And he gives an example like how the sun god, he shines during the summer days and absorbs all the water, and later he pours it as rain for all the people, isn't it? So he is equal to all like the sun god, he says. And then they describe how Prithu himself is like all the Panchabhutas, all the gods and so on. So he is like Mother Earth in forbearance and kindness. Like how Mother Earth bears patiently all the trampling of all the people, and compassionately she keeps bestowing upon them all that they need, isn't it? So also Prithu bears with all the offenses that is done by his subjects to him and always be beneficial to them whenever they need him the most. And once when the god of clouds fails to pour rains in order to torment all the people, what Prithu would do is he would himself take up the role of Indra, because he is after all only Bhagavan Hari in a human form, isn't it? So he would take up the role of Indra and order the rain clouds to pour the rain, and he would protect his subjects in this manner, they all said. And like the moon god, he will offer great delight to everybody, he says. Just as we get so much of delight when we even see the moon, so also his nectarine face itself would give so much of delight to everybody, and his loving glances and the beautiful smiles of his face give so much delight to all the people, they all said. His ways are inscrutable, his deeds, they are all very deep and unfathomable. His ideas are very lofty, that nobody can even comprehend it. His wealth is well concealed. Nobody can know how much wealth Prithu possesses, and his glories are all innumerable. We can't count his glories, and he is a repository of all the virtues, all the noble qualities. And in being completely self-controlled, he is like the ocean itself, because only because the ocean is self-controlled, it doesn't cross the boundary, isn't it? And regarding the enemies, he is far from the reach of the enemies, not only physically
even mentally. They can't even reach him through their thoughts. And though he may seem to be very close to them, he is at a very great distance from his enemies, and none can overcome Prithu at all, who is the fire that has emerged from the wooden stick called Vena, they said very beautifully. And then he would come to know of all the activities, not only the external activities, but also the inner thoughts of all his praja, that is subjects, through his charanas. But still, though he comes to know of all that, he wouldn't show it externally. He would be just a witness, ignoring all that, and he would be indifferent to all that, like how the Atma Swarupa that is within all the living beings knows the actions of all the living beings but remains as a mere witness. So also similarly, Prithu also would be like that, they all said. And one important Atma Guna of Prithu, which is being beautifully described here, is even if it is his son's enemy, he doesn't punish him if he is not guilty. On the other hand, even if it is his own son, if he is found to be guilty, then he would not hesitate to even punish him, they all said. And so he is such a follower of Dharma. And the extent of Prithu's dominion, that is the extent to which Prithu's armies would go and his chariot would move, is from the Manasottara mountain until wherever the sun shines. So the entire terrestrial globe is Prithu's dominion, and he will offer delight to his subjects, true to the name Raja. He will be a true Raja, because the word Raja means the one who gives delight. Ranjanaka, Manoranjanakaihi Prajaha. So the one who gives delight is called a Raja, and so Prithu will be true to that name. He will be a true Raja, they all said. And his other virtues they keep describing on and on. He is steadfast in all his vows. He is Dridhavrata. He is truthful, Satyasandha. He is Brahmanya, who is always devoted to the Brahmins. He is Vriddha Sevaka, that is a servitor of all the elders. And Manadaha, he keeps honoring everybody. He is very, very compassionate to all the needy. He helps them. Dina Vatsalaha, Matrubhaktihi Parastrishu. He looks upon others' wives as his own mother. He offers half of himself to his wife and looks upon her as his equal. And he is affectionate to all his subjects like a father. And he is dear to all the living beings like their own Atma Swarupa. And he gives great joy to all his friends. He seeks the company of all the holy ones who are free of any attachment. Mukta Sangha Prasangoyam. And he is a punisher of the wicked. So in total, he is the supreme reality who has incarnated in a human form. And then they go on to describe the incidents in Prithu's life, which we will be seeing in the following chapters. So he is a protector of the entire terrestrial globe. So what he would do is, he would be seated in his chariot and taking his bow, he will travel all over the world from south till the north, protecting the entire world. And as he goes everywhere, all the kings, they would offer tributes to him, they would prostrate to him, and all the wives of all these kings would look upon Prithu himself as Bhagavan Vishnu and sing all the songs in his praise. And in order to provide livelihood to all his people, once what he would do is, he would milk Mother Earth in the form of a cow and secure from her all the materials for the welfare of his people. And then he will smash all the mountains like how Indra did. He would do that with the tip of his bow, and he will level the earth and give space for all his people to live on this earth. And like how a lion would roam about in the forest with great power with its tail turned upwards, so what Prithu would do is, he would travel all over the world seated in his chariot with his bow, that is Ajagavam Chapam. If we remember, we saw that Agni Bhagavan had offered him a beautiful bow, which is called Ajagava, which is made from the horns of a goat and a cow. So taking that exotic bow in his hand, he would just go about the entire world, and everywhere all the evildoers, they would just hide themselves in fear of King Prithu. Later he would perform 100 Ashwamedha Yagas at the source of the Saraswati river. But just when he is about to complete the 100th Yaga, what will happen is, Indra would steal the sacrificial horse. Because Indra is called as Shatakratu, the one who performs the 100 Yagas. So Indra would be afraid that when Prithu completes the 100th Yaga, he would become his equal. And so out of
jealousy, what Indra would do is he would steal the sacrificial horse, and later on in his life, Prithu would invite the great Sanat Kumara to the garden that is adjoining to his palace, and he would worship him with great devotion, and he would secure the highest knowledge from Sanat Kumara, through which one realizes the Brahman. And his valor and glories are such that they will be sung far and wide by all the people of this world, and wherever he goes, he will happen to hear them all himself. And so in total, his power will have no opposition anywhere at all, and he will be such a master of this earth that his glories will be the theme of all the songs sung by not only the Devas and also by the Asuras. So with all these glories of Prithu Maharaja sung by all these bards, the 16th chapter comes to an end, which we learned today. So let us meet in the next session when we learn the 17th chapter. Radhe Radhe.